லக்ஷ்மியினுடைய வழிபாட்டுல பிரதானமா இருக்கிறது நம்ம சொல்லக்கூடிய போற்றிகளும் நம்ம சொல்லக்கூடிய மந்திரங்களும் தான். இந்த மந்திரங்களை ஜபிக்கும் பொழுது ரொம்பவே அழகா ஒவ்வொரு காயினா லக்ஷ்மியினுடைய பாதத்துல சமர்ப்பிச்ச இந்த லக்ஷ்மி குபேர காயின்ஸ் நம்ம கிட்ட இருக்குங்க. இந்த லக்ஷ்மி குபேர காயின்ஸை இந்த பாட்ல போடுறதுக்காக வச்சிருக்கோம். இந்த பாட்டு ஸ்பெஷலா லக்ஷ்மி பூஜைக்காகவே செய்யப்பட்டிருக்கு. இந்த பாட்டில் உள்ள சைடு பார்த்தீங்க அப்படின்னா மகாலட்சுமியினுடைய பாதமானது பொறிக்கப்பட்டிருக்கு. லக்ஷ்மி பாதம் இருக்கும். இது ஃபுல்லா கிளாஸ் தான். கிளாஸ் மெட்டீரியல்ல ஒரு பவுலு. அது வந்து பச்சை வண்ணத்துல இருக்கிறது ரொம்பவே சிறப்பானது. நிறைய கலர்ஸ்ல கிடைச்சாலும் பூஜைக்கு பச்சை கலர்ல வச்சுக்குவாங்க. இந்த பச்சை வண்ணத்து பாட்டில் மாதிரி இருக்கக்கூடிய இந்த குடுவையில லக்ஷ்மியினுடைய பாதம் இருக்கு. இதற்கு மூடி மாதிரி இந்த ஒரு பீகாக் மாதிரி போட்ட மூடியுமே இருக்கு. நம்ம இப்ப பூஜையில பண்ணும்பொழுது என்ன பண்ணலாம்னா, இந்த காயின்ஸை வந்து இந்த பவுல்ல போட்டு ஒவ்வொரு காயின்ஸையும் ஒவ்வொரு அஷ்டோத்திரம் சொல்லும் பொழுதும் லக்ஷ்மியினுடைய பாதத்துல சமர்ப்பிச்சு வச்சுக்கலாம். இப்ப இந்த ஃபுல் செட்டு பாத்தீங்கன்னா ரேட் வந்து 2400 rupees வரும். ஏன் இந்த செட்டோட ரேட் இதுன்னா, இந்த தட்டு ஒண்ணு இருக்கு. இந்த தட்டுக்குள்ள அழகா லக்ஷ்மியினுடைய சின்னங்கள்னு சொல்லக்கூடிய அழகான சின்னங்கள் பொறிக்கப்பட்டிருக்கு. இந்த சின்னங்களை வந்து அஷ்டமங்கலம் அப்படின்னு சொல்லுவாங்க. 8 விதமான பொருட்கள் ஸ்வஸ்திக் சிம்பலோடு சேர்ந்து ரொம்ப அழகா இருக்கு. இந்த அஷ்டமங்கல தட்டுல அழகான இந்த குபேர பானைன்னு சொல்லக்கூடிய இந்த பச்சை வண்ண பானையை வச்சு இந்த பவுல்ல இந்த 108 காசுகளையும் போட்டு ஒவ்வொரு காசுகளா எடுத்து லக்ஷ்மியினுடைய பாதத்துல வச்சு நம்ம சமர்ப்பிச்சு அஷ்டோத்திரங்கள் சொல்லும் பொழுதோ இல்ல குபேர மந்திரங்கள் சொல்லும் பொழுதோ லக்ஷ்மி பூஜையினப்ப ரொம்ப விசேஷமா